எத்தனை கிளஸ்டரில் சிட்பி டைரக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏன் கிட்டத்தட்ட 63லையும் என்னதான் இருந்தாங்க. நான் சொன்னேன், அது என்ன ஒவ்வொரு எம்எஸ்எம்இ கிளஸ்டர்லேயும் நீங்கள் இருக்கணும். ஏன்னா யோர் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க். நீங்கள் இல்லாமல் வேற எங்கேயோ இருந்துட்டு இருந்தா இல்லைங்க, அவ்வளோ மேன்பவர் நம்மக்கிட்ட இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி டிஜிட்டல் எரா. அதனால் நாங்கள் டிஜிட்டலாக நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தால் கூட பொள்ளாச்சியாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், சென்னை வரைக்கும் கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனாலும் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸுக்கு ஈக்குவல் ஆகாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 கிளஸ்டருக்கு நடுவுலையாவது ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்களோட பேசினதுனால இன்றைக்கி 3 வருஷத்துக்குள்ள இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 70 இடத்துல புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு சிட்பி முன் வந்திருக்காங்க. அதில் இன்னொரு பிரான்ச் இங்கே கோயம்புத்தூர்லேயும் ஓப்பன் பண்ணுவோம். இப்போது அக்டோபர் 23லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ண டைம்லேருந்து இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு 2 கோடி. அதில் இந்த சீட் ஃபண்ட் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 4.25 crores சப்போர்ட்டுக்கு இன்னும் கன்சிட்ரேஷன் இருந்துகிட்ருக்கு. அதை தவிர இந்த பிரான்ச் மூலமாக 491 கோடி சேங்ஷன் ஆகிருக்கு 2024 ஃபைனான்ஷியல் இயரில். அதாவது மார்ச் 24 இந்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது ஆரம்பித்ததே பிரான்ச் அக்டோபர் 23 தான். ஸோ 6 மாதத்துக்குள்ளே 491 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அதில் 314 கோடி டிஸ்பர்சல் ஆயிடுச்சு. அதை தவிர அவங்க மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது வெளியில் கடன் கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 516 கோடி. அந்த ஒரு பிரான்ச்சு 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதனால் சிட்பி மூலமாக பிஸ்னஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறையா இருக்குது. கோயம்புத்தூரில் மாத்திரம் இல்லை, இன்னும் எல்லா ஊர்லேயும் கூட. அதே மாதிரி இந்த 5 மாதத்தில், அதாவது ஏப்ரல் 1 2024 ஆரம்பித்து இப்போ ஆகஸ்ட் 31 வரைக்கும் 156 கோடி சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பிரான்ச் இங்கே நம்ம அக்டோபரில் ஓப்பன் பண்ணது. அவங்க 156 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்கிறதுல டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் 1 கோடி ஜாஸ்தியாகவே டிஸ்பர்ஸ் பண்ணி 157 கோடி டிஸ்பர்சல் ஆகிருக்குது. மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங்காக அவங்க லோன் கொடுத்த நம்பர் பார்த்தோம்னா 600 கோடி ரூபாயோ 628 கோடி இந்த ஒரு சிட்பி பிரான்ச்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்காது. அதனால் இங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு. அவங்க இன்னும் நல்ல தீவிரமாக பிஸ்னஸ் நடத்தணும், இன்னும் அவங்க பிஸ்னஸ் வளர்ச்சி அடையணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. இதில் திருப்பி நம்ம என்ன கேட்குறோம், எம்எஸ்எம்இ நீங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் பற்றி பேசிட்டே போகிறீங்களே தவிர மைக்ரோவுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ கூட சொன்னாங்க இந்த சிட்பி புது பிரான்ச்சு 30 மைக்ரோ யூனிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க 103 கோடி. ஆகஸ்ட் 24 வரைக்கும் நான் கணக்கு சொல்கிறேன். ஸோ மைக்ரோ திருப்பி இனிமேல் நீங்கள் எனக்கு சால்ஜாப்பு சொன்னால் நடக்காது. அங்கே பிரான்ச் இருக்குது, மைக்ரோ கொடுக்குறாங்க, போங்க வாங்கிக்கோங்க. மைக்ரோவை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் நானே இங்கே வந்து உட்காந்துட்டு கேட்பேன், எத்தனை பேர் வந்தீங்கன்னு. தயவு பண்ணி பேங்க்கை அப்ரோச் பண்ணுங்கள், சிட்பி அப்ரோச் பண்ணுங்கள், வர வச்சுக்கோங்க. இந்த தரம் பட்ஜெட் ஆக்சுவலாக வானதியமாக ரிக்வெஸ்ட் வரதும் ஒரே டைமில் ஆச்சு. இன்னொன்று, இந்த தரம் பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ கோசம் நிறைய விஷயம் சொல்லிருக்கோம். இதை எடுத்து சொல்கிறதுக்கோசம் நான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ்க்கு போக விரும்பினேன். எம்எஸ்எம்இ மினிஸ்டரையும் ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஐயா நீங்களும் வாங்க. அவரும் வந்தார் என்னோட. உதய்பூர் போனோம். உதய்பூரில் மார்பிள் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம இப்போ வைக்கிறோம், பிஸ்னஸ் ஹவுசஸில் போடுறாங்க. அந்த மார்பிள், நேச்சுரல் மார்பிள்க்கு அங்கே தான் பெரிய கிளஸ்டர். மினிஸ்டர் வந்திருந்தார், ஜித்தன் ராம் மாஞ்சி அவர்கள். அங்கே போய் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இக்கு என்னெல்லாம் சொல்லிருக்கோன்றதை எடுத்து சொல்கிறதுக்கோசம் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இப்போ எல்லா கிளஸ்டருக்கும் போகிறோம். எதேச்சியாக வானதியம்மா இங்கே கேட்டவுடனே அந்த விஷயத்தையும் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் 7 விஷயங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் பாயிண்ட். ஸ்பெஷல் கிரெடிட் கேரண்டி கார்பஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்கள் எடுத்து சொன்னீங்க,
டிஸ்ட்ரெஸ் டைம், அதாவது SMA 1க்கு வர போகிற நிலைமை வந்துருச்சு. NPA ஆகக்கூடாது, ஆனால் எங்களுக்கு 90 டே லிமிட் எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இது நிறைய தரம் கேட்டிருக்கோம். RBIயோட உட்காந்து கலந்து ஆலோசனை பண்ண பிறகு அதுக்கு ஒரு செப்பரேட் ஃபண்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்த உடனே அந்த ஃபண்டு மூலமாக உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு NPA ஆக வேண்டிய நிலைமை ஏற்படாது. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அதை நீங்கள் உபயோகிச்சுக்கணும். இப்படி ஒரு ஃபண்டு வந்திருக்கா, எங்களுக்கு தெரியாதுங்க, அது பாருங்கள் நான் NPA ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, தயவு பண்ணி சொல்லாதீங்க. கொடிசியாவை நான் கைகூப்பி கேட்டுக்கிறது என்னன்னா, உங்கள் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் சொல்லணுங்க, MSME ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தோடனே அந்த 90 நாள் கிளாக்கு டிக் டிக் டிக்குன்னு போயிட்டே இருக்குது, நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிடுது, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்குறவங்களுக்கு அரசு இப்போது ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கு ஃபண்டும் க்ரியேட் பண்ணுது. நீங்கள் அந்த ஃபண்டு மூலமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உடனே ரிலீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் NPA ஆக மாட்டீங்க. ஆனால் இதற்கான செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும், இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அது முதல் ஸ்டெப். 2, அதே மாதிரி நியூ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னதுக்கு? நார்மலாக MSME என்ன சொல்லுவாங்க எங்கிட்ட, ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்குதுங்க பேங்க் மூலமாக, ஆனால் எங்களுக்கு டேர்ம் லோன் கிடைக்கிறது இல்லை சொல்வீங்களா இல்லையா? புரியுதா? நான் தமிழில் தான் பேசுகிறேன். நான் தமிழில் தான் பேசுகிறேன்னா புரியுதா? உணர்ச்சி இல்லாமல் இருக்கீங்களே, எனக்கு எப்படிங்க MSMEனா எனக்கு அப்படியே கொதிச்சுட்டு வருதோ, ஐயோ பாவம் ஏதோ பண்ணோன்னு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை.